ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 35. விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கங்கையின் வரலாறு கூறத் தொடங்கி பார்வதி பரமேஸ்வரர்களின் புணர்ச்சி, பார்வதி தேவர்களையும் பூமியையும் குறித்து சாபமிட்டது, குமர கடவுள் தோன்றியது முதலியன கூறுதல். எழுந்த பின் புறப்பட்டு வழியில் பலவிதமான வளங்களை பார்த்து கொண்டே சென்று கங்கையை கண்டனராக. அக்கங்கை 3 பிரிவாக பிரிந்த வரலாற்றை விஸ்வாமித்திரர் சொல்லத் தொடங்கினார். ராமா, ஹிமாலயம் என்னும் பர்வதராஜனுக்கு மனோரமை என்னும் மனைவி இடத்தில் கங்கை என்னும் உமை என்னும் 2 பெண்கள் உண்டாயினர். தேவர்கள் அனைவரும் ஒரு காரியத்தின் பொருட்டு இமவானிடம் சென்று கங்கையை கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டனர். இமவானும் இறப்போர் கேட்டதை மறுக்க உண்ணாததென்று தனது மகளாகிய கங்கையை தேவர்களுக்கு ஈந்தனன். அவள் உலகனைத்தையும் பரிசுத்தமாக்கும் தன்மையல். தான் நினைத்தபடி எவ்வழியிலும் பிரவாகம் கொள்ள வல்லவள். அவளை தேவர்கள் மற்றைய உலகங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும் பொருட்டு இமவானிடம் இருந்து அழைத்து கொண்டு தமது இஷ்டம் நிறைவேறியதால் மனக்களிப்புடன் சென்றனர். அக்கங்கை முதலில் தேவர்களின் விருப்பப்படி ஆகாய மார்க்கத்தில் சென்றனள். பின்பு தேவலோகத்திற்கு சென்று தேவநதி என்னும் பெயர் பெற்றனள். அந்த இமவானுடைய மற்றொரு பெண்ணாகிய உமையவள் சிவனை குறித்து தவம் செய்து அப்பெருமானை மனம் புரிந்தனள். சர்க்கம் 36. சிவபெருமான் தபோனிஷ்டனாயிருந்தும் மனம் மயங்கி உமையவளோடு கலவி செய்ய தொடங்கி தேவமானத்தினால் 100 ஆண்டுகள் கடந்து செல்ல, ஒரு நாள் நான்முகன் முதலிய வானவர்கள் அனைவரும் அச்சிவபிரானிடம் வந்து வணங்கி, மகாதேவனே, நீர் உலகங்களுக்கு நன்மையே செய்யும் தன்மை உடையவராகையால் வணங்கி வேண்டிக் கொள்கிற எங்கள் மீது நீர் அருள் புரிய வேண்டும். உமது வீரியத்தினால் பிறக்கும் புதல்வனை உலகங்கள் தரிக்க மாட்டாவையாகையால் நீர் இச்செயலை விட்டுவிட வேண்டும். உலகங்கட்கும் நன்மை உண்டாகும் பொருட்டு உமது வீரியத்தை உமது தேஜோமயமான சரீரத்திலேயே அடக்கிக் கொள்ள வேண்டும், வெளிவிட வேண்டாம். தயபுரிந்து இவ்வுலகங்கள் அனைத்தையும் காப்பீராக என்று இறந்தனர். சிவபெருமானும் அப்படியே என்று இசைந்து, தேவர்களே, நான் என்னுடைய வீரியத்தை உடலுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளுவேன். ஆனால் அதில் சிறிது பாகம் இடம்பெயர்ந்து வெளிநோக்கி விட்டபடியால் அதை மாத்திரம் விட்டுவிட வேண்டியதாய் இருக்கிறது. அது மிகவும் தேஜோமயமானதாகையால் எவராலும் தாங்க முடியாததாயிற்றே. அதை தாங்க வல்லவன் யாவன்? அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்ன. தேவர்கள் அதை இப்பூமி தரிக்க வல்லது என்று விடை கூற, பின்பு ருத்திரனும் அந்த வீரியத்தை பூமியில் விட்டனன். அது மலைகளும் காடுகளும் ஆகிய பூமி எங்கும் நிரம்பி விட்டது. அப்போது தேவர்கள் அத்தேஜஸ் பூமி எங்கும் பறந்து வருவதை கண்டு அஞ்சி அக்னி தேவனை நோக்கி, நீ வாயுடன் கூடி இந்த சிவ வீரியத்துள் புக வேண்டும் என்று உரைக்க, அக்னியும் அந்த வீரியத்தை நுழைந்து வியாபித்திருக்கையில் அது வெள்ளி மலையாயிற்று. பின்பு காலவசத்தினால் அது நாணற்காடாக விளங்கிற்று. அதில்தான் 6 முகன் பிறக்கப் போகின்றனன். பின்பு பார்வதி அவ்வானவர்கள் அனைவரையும் நோக்கி, புதல்வனை பெற விரும்பி முயன்ற எனது விருப்பத்தை தடித்தீர்களாகையால் உங்களுக்கும் உங்கள் மனைவர்களிடத்தில் சந்தானம் உண்டாகாமற் போக கடவது. இன்று முதல் உங்கள் மனைவிகள் மலடிகளாக கடவது என்று சாபம் கொடுத்தனள். இன்னனும் தேவர்களுக்கு சாபம் கொடுத்ததும் அல்லாமல் பூமியையும் நோக்கி, நீ எனக்கு பிள்ளை உண்டாவதை விரும்பாததனாலும் கோபத்தை விளைத்ததனாலும் அநேக ரூபமுடையவளாயும் பலருக்கு மனைவியாயும் ஆக கடவாய். பிள்ளை உண்டாவதனால் விளையும் மகிழ்ச்சியை நீயும் அடையாதிருக்க கடவை என்று சபித்தனள். பிறகு சிவபெருமான் பார்வதியோடு மேற்திசையை நோக்கி சென்று இமயமலையின் வடபக்கத்தில் உள்ள ஓர் சிகரத்தில் அப்பார்வதியுடன் கூடி தவம் செய்து கொண்டு இருந்தனன்.